ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பயங்கர ஹெல்த்தியான சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குனாலும் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி நல்லா காயணும். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ நமக்கு சுடுதண்ணி ரெடி ஆகிட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். நான் கடைகளில் கிடைக்கிற மாவு தான் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். ஒரே டைமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்கும்போது தான் உங்களுக்கு மாவு நல்லா தண்ணி ஆகாமல் கொஞ்சம் கரெக்டான பதத்தில் வரும். அதுக்காக பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட்டுனா இந்த ரெசிபி உங்களுக்கு கரெக்டாக வராது. பாருங்க, இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா ஆறி வந்திருக்கு. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப பெரிய சைஸில் பால் எடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் பெரிய சைஸில் பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வேகாது. உள்ள மாவாக இருந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் நான் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட கருப்பட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை, பொடிச்ச வெல்லம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் இந்த ரெசிபிக்கு கருப்பட்டி தான் நல்லாயிருக்கும். அதிலவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 1.5 கப் கருப்பட்டிக்கு 1 கப் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். பாருங்கள், இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்கள், இப்போ நம்ம வச்ச ராகி பால்ஸ்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருப்பட்டி பாகை வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அதிலவே நம்ம வேக வச்ச ராகி பால்ஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்படியே இருக்கட்டும். நல்லா ஊறட்டும். ரொம்பவே ஹெல்த்தியாக, ரொம்ப சூப்பராக, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பயங்கர ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும். இந்த குழுக்கு ரொட்டி ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு பாருங்கள்.